மனிதாபிமானத்தின் மாய ஜாலம். ஒரு காலத்தில் கண்ணகி என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அது பச்சை நிற நிறைமையான வயல்களாலும் தென்றல் வீசும் காற்றாலும் புகழ் பெற்றது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அன்பும் அமைதியுடனும் வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நள்ளிரவில் இந்த அமைதியான கிராமத்தில் ஒரு மாயவித்தியையுடன் நுழைந்தாள். மாயா என்ற மந்திரவாதி. மாயா ஒரு விந்தையான பெண். அவளது கண்கள் முழு நிலவையும் போன்றவையாக இருந்தன. அவள் வந்ததும் கண்ணகி கிராமத்தில் சில விந்தையான மாற்றங்கள் நடந்தன. அவள் மக்களை தன்னுடன் பேச வைத்து அன்பும் நம்பிக்கையும் ஆகியவை எவ்வளவு முக்கியம் என்றும் எடுத்துரைத்தாள். அந்த கிராமத்தில் ராஜா என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனுடைய சிறந்த குணங்கள் அவனை அனைவரும் விரும்ப வைத்தது. அவனுக்கு கனவுகள் பல இருந்தன. அவற்றில் ஒன்று, அவன் ஒரு நாள் வல்லமை வாய்ந்த மந்திரவாதி ஆக வேண்டும் என்பதே. ராஜாவின் நண்பர்களாக 3 பேர் இருந்தனர்: சீமான், தேவா மற்றும் மல்லி. சீமான் மிகவும் துணிச்சலானவனாக இருந்தான். தேவா எப்போதும் புத்திசாலித்தனமானவனாகவும் மல்லி மிகவும் பரிமாறக்கூடியவளாகவும் இருந்தாள். ஒரு நாள் மாயா கிராமத்தில் வந்து மக்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது அவள் ராஜாவை பார்த்தாள். ராஜாவின் கண்களில் அவள் ஒரு சிறிய சுடர் கண்டாள். அது அவனது நல்ல நம்பிக்கையை குறித்தது. மாயா ராஜாவை அழைத்துச் சென்றாள் மற்றும் அவனுக்கு ஒரு கடினமான கேள்வி கேட்கத் தொடங்கினாள். ராஜா, உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மாயா கேட்டாள். ராஜா திகைத்து, நான் ஒரு நாள் பெரிய மந்திரவாதி ஆக வேண்டும் என்றான். அவன் அதை பிறகு அன்பும் கருணையும் மனிதர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற கனவையும் பகிர்ந்தான். மாயா சிரித்தாள். நீ அவன் கனவுகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் இந்த கிராமத்தில் சில சோதனைகளை சமாளிக்க வேண்டும் என்றாள். அவள் ராஜாவை சீமான், தேவா மற்றும் மல்லியுடன் ஒரு மகுடவிழி மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றாள். இந்த மாய மண்டபத்தில் 5 ரத்தினங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு ஆற்றலை கொடுக்கின்றன என்றாள். ஆனால் அவற்றை பெற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதின் சிறந்த அங்கங்களையும் துணிச்சலையும் பயன்படுத்த வேண்டும். முதலில் சீமான் தனது சோதனையை சந்திக்க நேர்ந்தது. அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய பாறை காணப்பட்டது. மாயா, இந்த பாறையை தாண்ட வேண்டும் என்றாள். சீமான் தன் துணிச்சலான மனதுடன் பாறையை தாண்டினார். திடீரென்று பாறை மறைந்தது மற்றும் ஒரு ஜுவலிக்கும் ரத்தினம் காட்டியது. இது துணிச்சலின் ரத்தினம். அடுத்ததாக தேவா வந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு கடினமான புதிர் நின்றது. மாயா, இந்த புதிரை தீர்க்க வேண்டும் என்றாள். தேவா தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி புதிரை சமாளித்தான். உடனே மற்றொரு ஜுவலிக்கும் ரத்தினம் காட்சியளித்தது. இது புத்திசாலித்தனத்தின் ரத்தினம். மல்லி தனது சோதனையை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவள் ஒரு பெரிய பள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு குட்டி மானை பார்த்தாள். மாயா, மல்லி இந்த மானை காப்பாற்ற வேண்டும் என்றாள். மல்லி தனது கருணையால் மானை காப்பாற்றினாள். உடனே கருணையின் ரத்தினம் காட்சியளித்தது. இப்போது ராஜா தனது சோதனையை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் கண்ணகி கிராமத்தின் மக்களை அன்புடனும் கருணையுடனும் நடத்த வேண்டும். மாயா, ராஜா, உன் கடைசி சோதனை உன்னை எல்லோராலும் நம்பிக்கையுடன் நடத்தச் செய்யும் என்றாள். ராஜா கிராம மக்களிடம் சென்று அவன் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களை பகிர்ந்தான். அவன் அன்பும் கருணையும் எவ்வளவு முக்கியமென்று எடுத்துரைத்தான். கிராம மக்கள் அனைவரும் அவனிடம் நம்பிக்கை வைக்கத் தொடங்கினர். சோதனைகளின் முடிவில் மாயா அவர்கள் அனைவருக்கும் 5 ரத்தினங்களையும் கொடுத்தாள். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் மனதின் சிறந்த குணங்களை கையாள வேண்டும் என்றாள். அதன் பின்னர் கண்ணகி கிராமம் மேலும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழத் தொடங்கியது. மாயா தன் மாய வித்தியால் அவர்களை உதவித் தொடங்கினாள். கதை முடிந்ததும் அவளும் ராஜாவும் சீமானும் தேவாவும் மல்லியும் அன்பும் கருணையுடன் வாழ்ந்து வந்தனர். மாயாவின் மாய வித்தியை அவர்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருந்தது. இதை அறிவியல் செய்து உலகம் முழுவதும் மகிழ்ச்சி பரப்ப வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அவர்கள் எப்போதும் மனிதாபிமானத்தை முன்னிலையில் வைத்துக்கொண்டு வாழ்ந்தனர். இதுவே மனிதாபிமானத்தின் மாய ஜாலம்.